நாம் ஆராதிக்கும் கர்த்தர் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். ஒவ்வொரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களும் ஆவியானவரால் அவர்களுடைய ஜனங்களான நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு உண்மையாயிருந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையான வாக்குத்தத்தங்களை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்து சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எங்களோடு போராடி எங்களை இக்கட்டுக்குள் சிக்க வைத்து நிம்மதி இல்லாமல் வாழச் செய்கிறார்களே என்று உங்கள் எதிரிகளின் செயலுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு நாள் வரும், உங்களோடு போராடினவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர்கள் ஒன்றுமில்லாமல் வெறுமை ஆவார்கள். உங்களை கண்டு வெட்கப்பட்டு தலை குனிவார்கள். நான் உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்ற கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் மேல் எப்போதும் தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வலதுகை அது அவரது வல்லமையை குறிக்கும். அந்த வல்லமையான வலதுகை நம்முடைய வலதுகையை பிடித்துக் கொள்ளும் போது நாம் நிச்சயமாக அசைக்கப்பட மாட்டோம். ஆகையினாலே கர்த்தர் பயப்படாதே என்கிறார். மேலும் நீங்கள் சமாதானமாக வாழ்ந்து மகிழும்படி கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய சமாதான குறைச்சலுக்கு காரணமாய் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நிர்மூலமாக்குவார் என்பதை திடமாக விசுவாசியுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து தியானித்து பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற தாகத்தோடும் சோத்திரத்தோடும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அவருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காரியங்கள் ஜெயமாவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.